இந்த சிம்மத்திற்கு இந்த சனி பகவான் என்ன பண்ண போறார், என்ன நற்பலன்களை தரப்போறார், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அஜாக்கிரதையாக விடக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தந்துடும். அதனால ரொம்ப கவனம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது, இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. ரொம்ப ஆசைப்படாதீங்க. எனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு தான் வேணும், இவ்வளோ அழகான மாப்பிள்ளை வேணும், எனக்கு இவ்வளோ சேலரி வாங்கக்கூடிய வரன் தான் வேணும். எங்கெல்லாம் இவங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதலை மட்டும் சொல்றீங்கல்ல, நல்லதே நடக்காதா, சனி பகவான் எங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பா நல்லது பண்ணுவார். எந்த நிகழ்வுகளில் நல்ல பண்ணுவார்? ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சனி பயிற்சி பலன்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரக பயிற்சியும் நம்ம அதிகமாக பயப்படக்கூடிய ஒரு கிரக பயிற்சி என்ன அப்படின்னா அந்த சனி பயிற்சி தான். ஏன் சனி பயிற்சிக்கு மட்டும் இவ்வளோ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, அவர் தான் தண்டனை தரக்கூடியவர், அவர் தானே நீதிமான்னு சொல்கிறாங்க. நம்ம நவ கிரகங்களில் நீதி பரிபாலனம் பண்ணக்கூடியவர், தண்டனை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்போது யமதர்மன் நினச்சா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன் அப்படின்னா அவர் உயிரை பறிக்கிறவர்னு எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் நம்ம சனீஸ்வரன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் ஏற்படும். அது ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு எல்லார் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எல்லாருக்கும் கெட்டவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம மகாபாரதத்தில் அதுக்கு சான்றுகள் நிறையவே சொல்லியிருக்காங்க. துரியோதனன் நம்ம எடுத்துக்கலாம். துரியோதனன் எல்லாருக்கும் கெட்டவனா கிடையாது, கர்ணனுக்கு நல்லவன் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்திலையும் எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நிறைய பேருக்கு நன்மைகளை தரக்கூடியவராகவும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். அப்போ யாரெல்லாம் சனி பகவானை பார்த்து பயப்படணும்? தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடமைகளை நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தண்டனைகளோ தப்புகளும் நடக்காது. ஆனால் நம்ம போன ஜென்மத்தில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. கடந்த ஜென்மம் அப்படிங்கிறது உண்டு. அந்த கடந்த ஜென்மத்தினுடைய பின்தொடர்ச்சியை தான் நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய விளைவு தான் நமக்கு சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையோ கெடுதல்களையோ நம்ம தரக்கூடியவராக இருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒவ்வொரு கேரக்டரும் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒருத்தர் தான். ஆனால் அந்த மனிதனுக்கு எத்தனை ரோல் அங்கே கொடுக்கப்படுறது? நம்ம எல்லாமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு என்ன மாதிரி எல்லாம் நடிக்கிறோம் அப்படின்னா, அப்பாவுக்கு பிள்ளையாக இருக்கும், அம்மாவுக்கும் பிள்ளையாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு சகோதரராக இருக்கும், சகோதரியாக இருக்கும். அதே மாதிரி மனைவிக்கு கணவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு கொடுக்கப்படுது, பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற கேரக்டர் கொடுக்கப்படுது, தாத்தா பாட்டிக்கெல்லாம் பேரன் அப்படிங்கிற கேரக்டரும், உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு நீங்கள் தாத்தாங்கிற கேரக்டரும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரோல் மாற மாதிரி சனீஸ்வரனுக்கும் ரோல் மாறும். எந்தெந்த ராசிக்கு அவர் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் தரப்போறாரு அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சியில் நம்ம பார்க்கலாமா? சிம்ம ராசி. இந்த சிம்மத்திற்கு இந்த சனி பகவான் என்ன பண்ண போகிறார், என்ன நற்பலன்களை தரப்போகிறார், எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிம்மத்தை பொறுத்தளவில் அவருடைய ரோல் என்னவா இருக்குது அப்படின்னா, 6-7 ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். இந்த 6-7 அதிபதி இல்லையா, அவர் போய் எங்கே இருக்கார்? 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டமசனிங்கிற ஒரு விஷயம் இந்த சிம்மத்திற்கு வச்சு தான் செய்ய போகுது. ஆனால் நீங்கள் பயப்படணுமா பயப்படக்கூடாதாங்கிறத இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்களுடைய அட்சய லக்னம் இப்போ சிம்மத்தில் போகுதா? கண்டிப்பாக கவலைப்படணுங்க. உங்களுடைய அட்சய ராசி இப்போ உங்களுக்கு சிம்மத்தில் போகுதா? இப்போவும் நீங்கள் கவலைப்பட்டு தான் ஆகணும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சனி மகாதசை இப்போ உங்களுக்கு போகுதா? கொஞ்சம் கவலைப்படுங்க. ஆனால் மற்றவர்கள் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சிம்மத்தை பொறுத்தளவில் 8ஆம் இடத்துலேயே சனி பகவான் இருந்தாலும் அவங்களுடைய அச்சயலகனமாகவோ அச்சயராசியாகவோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, சிம்மங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும்னா, சிம்மத்திற்கான பலன் என்ன தெரியுமா? கடன் வாங்குவீங்க, அந்த கடன் சின்ன கடனாக இருந்திருக்கும், அது பத்தாது, அந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு வருமானம் இருந்திருக்காது, அதனால எனக்கு அடுத்த பக்கம் நான் கூடுதலாக கடன் வட்டிக்கு வாங்கி இந்த கடனை அடைக்கிறேன், அந்த கடனை கட்ட முடியாது, வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு மேலே வட்டின்னு வாங்கி 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 சின்ன கடனை பெரிய கடனாக மாற்றிக்கொள்கிறேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தினுடைய பலன். சரி, எனக்கு ஒரு ஆரோக்கியத்தில் சாதாரணமாக வயிற்று வலி, கேஸ்ட்ரபிள் தாங்க. ஆனால் அந்த கேஸ்ட்ரபிள் என்ன பண்ண போகுதுன்னு நான் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா,
கேஸ் ட்ரபிளுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அந்த கேஸ் ட்ரபிளை குறைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னா அந்த வயிற்று வலியை நம்ம கேர் பண்ணிக்காமல் நம்ம ஒர்க்கு பெருசுன்னு நமக்கு அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அந்த கேஸ் ட்ரபிள் இரத்த நாளங்களில் போய் ஒரு பிரேக்கை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், மயக்கம் வரும், வாந்தி வரும், ஹார்ட் பீட்டு குறையும், மாரடைப்பு வர்ற மாதிரியே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்புறம் ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை, பிளாக் இருக்குது, 2 இடத்துல இருக்குது, 3 இடத்துல இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் ஒரு சின்னதாக ஒரு காயம் வருது, அந்த காயம் சின்ன காயம் தானே, அது என்ன பண்ண போகுதுன்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மேலே தோல் ஆறிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும், அந்த காயம் துருப்பிடிச்ச ஆணியாலேயோ துருப்பிடிச்ச நிகழ்வு ஆயுதங்களாலோ அது ஏற்பட்டிருக்கும். அது உள்ளுக்குள்ளே புறை ஓடி 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 பொண்ணாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம அஜாக்கிரதையாக விடக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் துன்பங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு பைப் லைன் ரிப்பேர் ஆக இருக்குது, அதை உடனே சரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதனுடைய அந்த விட்டம் அளவு பெருசாகி அந்த பைப்பையே டோட்டலாக மாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும். அதனால் இந்த சின்ன பாதிப்புங்கிற நினைக்காதீங்க, சின்ன பாதிப்பு தான் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். சரி, அடுத்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே இங்கே நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் வாக்குவாதங்கள்ங்கிறது இந்த நேரத்தில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற வாக்குவாதங்களுக்கு இது நேரமே இல்லை. இந்த நேரம் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடிய நேரம். கால நேரம் கெட்டால் கைத்தடி கூட பாம்பா மாறும். அந்த மாதிரி நமக்கு சோதனைக்கு சோதனை வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, எங்கெல்லாம் இவங்களுக்கு நல்லது நடக்கும், கெடுதலை மட்டும் சொல்கிறீங்கல்ல, நல்லதே நடக்காதா, சனி பகவான் எங்களுக்கு நல்லதே பண்ண மாட்டாரா அப்படின்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். எந்த நிகழ்வுகளில் நல்ல பண்ணுவார்? இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கல்வியை பொறுத்தளவில் அவங்களுக்கு கல்வித்திறம் மேம்படும். அவங்க அதனால சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. போட்டித் தேர்வில் இப்போ வேண்டாங்க. கம்யூனிகேஷன் நல்லா இல்லை. ஆன்லைன் வர்த்தகம் இப்போ பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சிறப்பை தரல. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மொபைல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். மொபைல் தொலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெம்பர் கிளாஸ் உடையும், டிஸ்பிளே மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரியான சில சங்கடங்கள் ஏற்படும். சரி, இடம் வீடு சொத்து சம்பந்தமான நிகழ்வுகள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சிம்மத்தை பொறுத்தளவில் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயம் அப்படிங்கிறதில்ல, பெரிய நெகட்டிவான பலன்களும் கிடையாது. நல்லபடியாகவே நீங்கள் அதை அமைச்சுக்கலாம். கடன் வாங்கி லாங் டைம் கடன், இப்போ ஒரு பேங்க்கில் ஒரு 15 வருஷம் கடன் போட்டு நான் ஒரு இடத்த வாங்குகிறேன், ஒரு வீட்டை கட்டுறேன், சரியான முடிவு, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது, எனக்கு இப்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுக்கு அப்படின்னா அதுக்கு ரெகுலராக நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன், அது சரியான முடிவு. இந்த மாதிரி சில நிகழ்வுகளை நீங்களே வாலண்டரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது? இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரொம்ப ஆசைப்படாதீங்க, எனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு தான் வேணும், இவ்வளோ அழகான மாப்பிள்ளை வேணும், எனக்கு இவ்வளோ சேலரி வாங்கக்கூடிய வரன் தான் வேணும்னு எதிர்பார்க்காதீங்க. அமையிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை சார்ந்த நிகழ்வுகளில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? குழந்தைகளால் சில மன வருத்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, பாக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாக்கியம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அவங்களுக்கு தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு வளர்ச்சி, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வருது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களால் தொழில் செய்யக்கூடிய தொழில் நிலைகளை சரியாக கையாள முடியாதே தவிர தொழில் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கும். புத்திசாலித்தனமாக அடுத்தவங்களை வச்சு காய் நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. மற்றவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வச்சு நீங்கள் செயல்களை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கணும், நான் நிறைய ஓரளவு கஷ்டங்கள் குறைவான பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணணும்? பெருமாள், கரிய மாணிக்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை பெற விரும்பினீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.